எண்ணெய் வளம் கிடைச்சதும் அதை வச்சு வானுயர்ந்த அளவுக்கு கட்டடங்களை கட்டாமல் மக்களுக்கு ஒரு நிரந்தர நிம்மதியை கொடுத்த நாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1969ஆம் ஆண்டு நார்வே நாடு வடக்கு கடலில் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சது. உலகத்தில் எந்த எண்ணெய் வளம் நிறைந்த நாட்டுக்கும் வர மிகப்பெரிய கேள்வி இதுதான். அந்த பணத்தை செலவு பண்ணலாமா, இல்லை பல தலைமுறைக்கும் பயன்படுற அளவுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கலாமா? பல நாடுகள் எண்ணெய் பணத்தை வேகமாக செலவு பண்ணாங்க. ஆனால் நார்வே ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தாங்க. 1990ஆம் ஆண்டு நார்வே அரசு கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் என்ற மிகப்பெரிய முதலீட்டு நிதியை உருவாக்குனாங்க. இதை பொதுவாக ஆயில் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரே ரூல்ஸ் தான், எண்ணெய் வருமானம் முதல்ல இந்த நிதிக்குள்ளே தான் போகணும். உடனடி செலவுகளுக்கு அதை தொடவே கூடாது. அந்த பணத்தை நார்வே உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான நிறுவனங்களில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சது. பங்குகள், பத்திரங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற பல துறைகளில் முதலீடு செய்யப்பட்டதால் எண்ணெய் மட்டும் அல்லாமல் உலக பொருளாதார வளர்ச்சியில் இருந்தும் நார்வே பணம் சம்பாதிக்க தொடங்கிச்சு. நார்வே இன்னொரு முக்கியமான விதியையும் கடைப்பிடிச்சது. அந்த நிதியில் இருக்கும் முழு பணத்தையும் அரசு தொடாது. அதன் மூலம் வரும் வருடாந்திர வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் பயன்படுத்தும். இதனால் அந்த நிதி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அந்த நிதியின் மதிப்பு சுமார் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகம். இதன் காரணமாக நார்வே மக்களுக்கு இலவச பல்கலைக்கழகம், கல்வி, உயர்தர மருத்துவ வசதி, பெற்றோர் விடுப்பு, வலுவான ஓய்வூதிய திட்டம் போன்ற பல நன்மைகளை அனுபவிக்கிறாங்க. இவை அனைத்தும் வரி பணத்தால் மட்டும் அல்ல, பல வருடங்களாக புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யப்பட்ட எண்ணெய் வருமானத்தாலும் சாத்தியமாயிருக்கு. எண்ணெய் வளம் இருந்தும் வெனிசுலா போன்ற சில நாடுகள் நீண்டகால திட்டமிடலை பண்ணல. எண்ணெய் விலை குறைஞ்சப்போ அந்த நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் நார்வே ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. எண்ணெய் ஒரு நாள் தீர்ந்து போகும். ஆனால் அதை சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்ட முதலீட்டு நிதியை என்னைக்கும் வருமானம் கொடுக்குற அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியுங்கிறது தான். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் மிக சிறந்த நீண்டகால பொருளாதார திட்டத்தின் உதாரணமாக நார்வே பார்க்கப்படுது.